ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து கார் மாற்றலான்ற ஒரு பிளானில் இருக்கோம். பட் எந்த அளவுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுன்றது எங்களுக்கு வந்து தெரியல. ஒரு சில கார்ஸ் வந்து நாங்கள் மைண்டில் வச்சுருக்கோம். நல்ல ஃபேமிலி காராக வாங்கலாம், போதும் பேச்சுலர் கார் போதும் இவருக்கு, நம்ம இதுக்கப்புறம் ஃபேமிலி காராக வாங்கலாம். ஏன்னா ஃபேமிலியும் பெருசாகிட்டே போகுது. எங்கேயா ஊருக்கு போகிறதா இருந்தால் நம்ம ஒரு காரு, மம்மி டேடி ஒரு காரு அப்படின்ற மாதிரி வருது. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து எல்லோரும் ஒரே காரில் போகலாம் எங்கே போகிறதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காராக வாங்க போகிறோம். அந்த ஐடியா வச்சுருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு அது வந்து சக்ஸஸ் ஆகும்னு தெரியல. நம்ம வந்து இன்றைக்கி கார் ஒரு 2-3 கார் மைண்டில் வச்சுருக்கோம். ஸோ அந்த கார்ஸை தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். போயிருங்கிறதுனால இடையில எங்களுக்கு ஓகேங்களா. இப்போ குட்டி வந்துச்சுன்னா கூட, இப்போ எங்கன்னா நம்ம இங்கேருந்து ஒரு 5 பேர் இங்கேருந்து ட்ராவல் பண்ணின்னு போகிறோம் சென்னைக்குன்னா கூட, குட்டி இருந்துச்சுன்னா கஷ்டம். எல்லாரும் மேலே மடி மேலே உட்காந்து போனோம். ஸோ லக்கேஜ் வைக்கிறதுலேருந்து எல்லாம் நம்மளுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகுறதுனால தான் இப்போ ஓகே 7 சீட்டருக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு. பார்ப்போம். இது வந்து இன்னும் நம்ம கை விட்டு போகல காரு. ஆனா கார் போகும்போது இதெல்லாம் கிழிக்காம நான் கொடுக்க மாட்டேன். பா உன்னை கிழிச்சு கொடுக்குறான்ப்பா அந்த ஓனர். ஓகே, நீ உண்டு, அந்த ஓனர் உண்டு. இந்த ஓனர் அலோவ் பண்ணல. நான் அவருக்கு சொல்லிடுவேன், சார் நான் அலோவ் பண்ணல, நீங்க உங்க இஷ்டம் சார், நீங்க அலோவ் பண்றீங்களோ கிழிக்கிறதுக்கு கிழிச்சுக்கிட்டோம். அது ஒண்ணு எனக்கு தெரியல. நான் இது ஸ்பினில தான் கொடுக்க போறேன். எப்படி இருந்தாலும் ஸ்பினில கொடுங்க. நான் ஒரே ஒரு வாட்டி கீச்சு தரேன் சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி. ஆயிடுச்சு. ஓகே மேடம், கிழிக்கிறீங்களா? ஒரு 50,000 மைனஸ் பண்ணிக்கோங்க. இது கிழிச்சா 50,000 மைனஸ். இப்போ நான் புதுசா அவனுக்கு நான் இப்போ ப்ரூவ் பண்ணுறதே எப்படின்னா, அவ்வளோ கிளீனா வச்சுனுங்கிற பாருப்பா, ஸ்டிக்கர் கூட கிழிக்கல, நீ கிழிச்சுக்கோ, நீ இப்பட்ல இருந்து யூஸ் பண்ணும்போதோ கிளீனா ஸ்கிராச் இல்லாம யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தான் அது நான் வச்சுனுங்கிறேன். நீ வந்து கிழிச்சு நீ கிழிச்சோன்னா அது அடுத்த நாள் புசுக்குன்னு ஒரு கோடு விழுந்துருக்குவாங்க சார். ஸ்கிராச் யார் வந்து பார்க்க போறாங்க, கோடு விழுந்துக்குதா இல்லையா? உள்ளோப்பா இதெல்லாம் பியானோ பிளாக். நீ ஏன்னா கேளு, பியானோ பிளாக் இன்டீரியர் வச்சுங்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களை கேள்வி சொல்லுவாங்க கமெண்ட்ஸ்ல. சரி, இப்போ இந்த மாதிரி ஸ்கிரீன் தான் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க, பெருசா ஸ்கிரீன் வாங்குறீங்க அப்படின்னா எதுக்கு அது உங்களுக்கு இப்படி ஒட்டி வைக்கிறவங்களுக்கு என்ன கலர்ல? என் மாடல்ல வந்து பட்டன்ஸ் இருக்குதுப்பா. இப்போ வர மாடல் காரங்களுக்கெல்லாம் பட்டன்ஸ் இல்ல, ஸ்கிரீன் வந்துருது ஃபுல்லா. ஓகே, அப்போ அதுக்கு ஸ்டிக்கர் எல்லாம் வராது, அது ஃபுல்லாவே ஸ்கிரீன் தான். அப்போ அது ஸ்டிக்கரே தேவையில்லை நம்மளுக்கு அந்த கார்லலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம வாங்குற கார்ல நம்ம புள்ளிய வந்து டர்ரு புருன்னு கிழிச்சு போட்டுரும். ஏபிசிடி கூட எழுத சொல்ல முடியாது உக்காந்து. அதுக்கு அவங்க மூஞ்சி அப்புறம் பாக்குறேன் நான். என்ன பண்ணுறது, புள்ளியாச்சு ரெடி பண்ணிடலாம். அது இன்னும் ரெடி பண்ணுவேன் நான் உக்காந்து. அப்புறமா சரி ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டிராஃபிக் ஆகுது, போய் பார்ப்போம். கரெக்டா இப்போ வந்து ஒரு 2 ஷோரூம் மைண்ட்ல இருக்குது. ஆனா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த டிராஃபிக்குக்கோ டைமுக்கோ ஒரு ஷோரூம் தான் போக முடியும். ஸோ வந்து போய் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஃபேஸை பாருங்க எல்லாரும். அதுதான் எது எல்லோ தானே. எங்கன்னா போனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இதுலயே நிறைய மாடல் ஏதோ சொல்லணும் இருக்கும். நைட் எல்லாம் இது பார்ப்பா அது பார்ப்பா, நானே வழிவேன். கார் போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் தான் ஃபஸ்ட்டு பார்க்க வந்திருக்கோம். இதுதான் எங்களோட ஐடியாவில் இருந்துச்சு. பட் வந்து ஃபுல் பிளாக்ல கேட்போம். இந்த கலர் கூட நல்லா தான் இருக்கு. பேசிக்லி எல்லாமே வந்துடுது. ஏன்னா ஒன்று இல்லைன்னா இந்த டெரைன் மோட்ஸ்னு ஒன்று வரும், அது இல்லை அவ்வளோதான். வேற வெண்டிலேட்டர் சீட் வந்து நெக்ஸ்ட் டாப், ரொம்ப டாப்ல வரும். இப்போ இதுல வந்து பேசிக் உனக்கு என்ன வேணும், க்ரூஸு இதெல்லாம் கிடைச்சிருது உனக்கு. க்ரூஸ் இந்த மாடல் 10 இன்ச் ஸ்கிரீனு இதெல்லாம் இதுலயே வந்துடும். 1000 வாட்ஸ் பல்பு காமிங்க. நல்லா இருக்குப்பா, ஒரு மாதிரி செம்மையா இருக்கு. டெஸ்ட் டிரைவோ பண்ணலாம். நிறைய அவர் என்ன சொல்றாரு, அட்வென்ச்சர் பிளஸ் அட்வென்ச்சரா நீங்க பாக்கலாங்க. பட் எங்களுக்கு அட்வென்ச்சர் 26 எது அது அத அட்வென்ச்சர் எக்ஸ் டைப் அவரே ஆப்ஷன் கொடுப்பாரு. சரி வா, நம்ம அதுதான் பிளாக் அதுதானே கேப்பீங்க நீங்க. சோ நம்ம அது ஓட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இதுல வந்து உட்கார்ந்து பிடிச்சா. இந்த கார் பார்த்தோன்னா பிடிச்சிச்சு. கலர் பார்த்தோம் நல்லா இருக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்கு. பின்னாடி எல்லாம் உட்கார்ந்து பாத்தீங்களா? இல்ல, நாங்க வந்து ஓபன் பண்ணி தான் பார்த்திருந்தோம். இதுக்கு பின்னாடி ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. உட்கார்ந்து பார்க்கணும். எந்த காரு? கியா கார் மாதிரி மூவ் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே.
சரி போய் அது கேளுங்க, போங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பான் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. அப்புறமா என்ன நினைச்சுப்பாங்கன்னா வந்துச்சுங்க டோர் ஓப்பன் பண்ணி ஆக்சுவலி லைட் அதுதான் இருந்துச்சு. சியாரா பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற சியாரா. ஆக்சுவலி ஏதோ லான்ச் இங்க என்ன ஆகுது, என்ன ஆகுதுன்னு தான் தெரியல. என்ன அவர் வெளில ஓட்டாரு. அவரு வந்து சியாரா பாருங்க, போங்க. எப்படி எடுக்க போக மாட்டீங்க அந்த காரை, அப்புறம் எதுக்கு? அண்ணா நல்லா இருக்குல்ல? ಇದು ಅಲ್ಟ್ರಾ ರೆಡ್ ಅಲ್ವಾ ಇದು? ರೆಡ್ ಡಾರ್ಕ್ ಅಲ್ಟ್ರಾ ರೆಡ್ ಇದು ಎಷ್ಟು ಬೀಳುತ್ತೆ ಸರ್ ಇದು ಪ್ರೈಸ್? 3370 3370 ಫುಲ್ ಟಾಪ್. ಫುಲ್ ಟಾಪ್ ಅಲ್ಟ್ರಾ ರೆಡ್ ಡಾರ್ಕ್. ಇದು ಆಟೋಮೆಟಿಕ್ ಪ್ರೈಸ್ ಅಂತ ಇದೀರಾ ಅಲ್ಲ ಮ್ಯಾನ್ಯಲ್ ಅಂತ? ಆಟೋಮೆಟಿಕ್. ಇದು ಮ್ಯಾನುವಲ್ ಅಂದ್ರೆ 1.5 lakhs ಲೆಸ್ ಆಗುತ್ತೆ ಅಷ್ಟೇ. ಮ್ಯಾನುವಲ್ ಆಟೋಮೆಟಿಕ್ ಅದೇ ವೇರಿಯೇಷನ್. ಓಕೆ, ಸೊ ಇದರಲ್ಲಿ ಹೇಳ್ಬಿಡಿ ಏನೇನು ಇದೆ ಫೀಚರ್ಸ್ ಇದೆ ಅಂತ. ಡ್ರೈವ್ ಡ್ರೈವ್ ಅಲ್ಲಿ. ಓಕೆ. So this is the E-shifter, sir. Okay, so we have to press this. Okay, this is E-shifter. So once we change to drive mode, release the handbrake. So this is the electric provided by Tata Motors. This is the industry first Samsung QLED display. Okay. So the system is Samsung, is it? Samsung QLED display. This is the first time in the segment Tata Motors have been launched. Samsung 4 triple HD and 14.2. Ultra variant. If you go for that another top end normal able to. So it won't be 14 also, it will be dual, right? Dual engine. Okay. இந்த மாடல் போனீங்கன்னா ரெட் இதில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக் போனால் 33. மேனுவல் போனீங்கன்னா 32. இதுக்கு கொடுப்பாரு, நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாரு. எனி குட் டிஸ்கவுண்ட் சார் ஃப்ரம் யுவர் எண்ட். இது பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்களா? இல்லையே, எங்களுக்கு திறக்க தெரியல. This is the automatic tailgate open. So once you press it, the button or motion sensor, if you do like this, it will get on. ஓகே. நைஸ். ஓகே. சீட்டு மடக்கி இருக்காங்க. சீட்டு ஏற்று, சீட் ஏற்றுனா ஒன்றுமே ஆக முடியாது இல்லையா? You want to sit inside? இல்லை, சீட்டு ஏற்றிட்டா இங்கே ஒன்றுமே வைக்க முடியாது. ஹேண்ட் பேக் தான் வைக்க முடியும். அது நம்ம சீட் கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லி டாப் வைக்கும். ஆமாம், அது தள்ளிட்டு வைக்கலாம். அப்படி ஓரமாக உட்காந்து பாருங்க. ஓகே, கொஞ்சம் சீட்டு ஃப்ரண்ட்ல தள்ளிக்கணும்னா உட்காரலாம், நல்லா தான் இருக்குது. இங்க இது கொடுத்துறாங்க, ஏசி இன்சுலேட்டர். ஆமாம், அங்கே அதுதான் ப்ளோவரை கொடுத்துறாங்க இங்க கையில. என்ன ப்ளோவர் நம்மளுக்கு அட்ஜஸ்ட் கண்ட்ரோல். ஓகே ஏசி கண்ட்ரோல் பண்ணுறது. காட்டும் ஓட்டும் போது கூட நல்லா தான் இருந்துச்சு. இது டீசல், உள்ள சவுண்டே வரல. டீசல் சவுண்டு வரல, ஸ்மெல்லும் வரல எங்களுக்கு. இல்ல வரல. சவுண்ட் எல்லாம் இது எல்லாம் ஸ்மெல் எல்லாம் வரல. ஸ்மெல் வரல தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே ஏதோ பார்த்துச்சுங்க, வாங்கி வந்துச்சுங்க போயிட்டு 2 பேரும். இது ஒரு பெரிய கதை இருந்துச்சு. ஏமாந்துட்டேன்னு நினைச்சாரா கெட்டி. இது கதை இல்லை. 250 rupees ஜூஸ் வெறும் 50 rupeesக்கு வாங்கி வந்துக்கிறோம். இது எப்படியா கெட்டு போயிட்டுக்குதா என்ன? நான் ஏமாந்துட்டேன்னு நினைச்சேன். நேத்து என்னாச்சு, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வரும் தெரியுமா ஆஃபர்ன்னு, சும்மா ட்ரை பண்ண ஓகே கெச்சிச்சுன்னு காசு பே பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா இன்னும் டெலிவரியே வரலன்னு ஏமாந்துட்டேன்னு நினைச்சேன். கால் அடிச்சு இது ஸ்விக்கி காரங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, இல்ல நீங்க கடைக்கு போயிட்டா வாங்கணும், இட்ஸ் டைனிங் அவுட்ன்ட்டான். ஆப் பேர் டைன் அவுட். ஓகே, ஆனா ஸ்விக்கி காரங்க வந்து புது டைன் அவுட்னா டைரக்டா போறதுடா டைன் அவுட். ஓகே, டைனிங் அவுட் இல்ல இது. அது வந்து ஸ்விக்கி கிட்ட கனெக்ட் பண்ணிச்சு. நான் நினைச்சேன் ஸ்விக்கி ஆப்ன்ட்டுன்னு. எங்க பார்த்துங்க, யார பார்த்துங்க? உங்களுக்கு 3 நாள் டைம் இருக்கு. கல்யாண நகர் போய் வாங்கிக்க வந்துட்டாங்க. பார்த்தா எனக்கு ஒயிட் ஃபீல்ட்ல குத்துட்டாங்க. அவங்க சொல்லிட்டாரு உங்களுக்கு கொடுக்குறேன் நானு, ஆனா நீங்க கல்யாண நகர் நிக்க கூடாது அப்படின்ட்டாரு. சில பேர் இருக்கிறாங்க இங்க வாங்கிட்டு ஆஃபர் இருக்குது, அங்க போய் வாங்கிக்கலாம், ஏமாத்தி வாங்கிக்கலாம் சொல்லிட்டு
பண்ணாங்க பக்கிங்க. ஆனால் இங்கெல்லாம் இல்லை. செகண்ட் வாட்டி கார் பார்க்கறதுக்காக போகிறோம். ஸோ கார் வாங்குவோமா மாட்டோமா, இப்போ வாங்குவோமா இல்லை அப்புறம் வாங்குவோமா, எப்போ வாங்குவோம் அதெல்லாம் நம்ம தெரியாது. ஜஸ்ட் ஒரு ஐடியா இருக்காங்க. எல்லாம் வாங்குறதுனால நீங்க வாங்குறீங்களான்ட்டு சத்தியமா இல்லை. நாங்க எவ்வளவு நாங்கள் ரொம்ப நாளா நாங்க வந்து இந்த வருஷம் தொடங்குறதுல இருந்து நாங்க அப்பத்துல இருந்து பார்த்துன்னு தாக்குறோம். பட் கார்ன்னு ஒரு யோசிக்கும் போது டப்புன்னு வந்து நல்ல விஷயம் வந்துச்சு, மோனா விஷயம். அப்புறமா விட்டோம். ஓகே வானா இப்போதுக்குன்னு. பட் இப்போ வந்து ஏன் நம்ம வந்து பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா தெரியும் உங்களுக்கு, ஃபேமிலியோட பெருசா ஆவ வந்து கார்ல இடம் இல்லை. இது வந்து சின்ன கார் தான். அப்படின்னு பார்த்தா கூட ஒரு 5 பேர் உட்காரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம நம்ம வேற வந்துட்டு சென்னைக்கும் பெங்களூருக்கும் வந்துட்டு டிராவல் அடிச்சுனே இருக்கோமா. சரி ஓகே ஃபேமிலியா போறோம் அப்படின்னா ஒரே கார்ல போயிடலாம், இல்லைன்னா 2 கார் எடுக்கிற மாதிரி ஆயிடுது. சரி ஓகே ஒரே கார்ல போகலாம் அப்படின்ற பிளானுக்கு வந்து இப்போ அந்த காரோட ஹண்டிங் ப்ராசஸா நாங்க போயிட்டு இருக்கோம். ஆனா இப்பவே வாங்கிடுவோமானா கண்டிப்பா கிடையாது. அது கிடையாது. ஆமா பார்த்து ஒரு ஐடியா எங்களுக்கு வந்து இப்போ 7 சீட்டர்ன்றனால எங்களுக்கு வந்து பட்ஜெட்லயும் வந்து ஒரு சில கார் தான் வந்து நாங்க பார்த்து வச்சிருக்கோம். அதாவது ஆப்ஷன்ஸ் ஒன்னு பார்த்தாச்சு. நம்ம சஃபாரி பார்த்துட்டோம். எனக்கு வந்து சஃபாரி அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இவருக்கு வந்து எக்ஸ்யூவியும் பார்க்கணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்போ வந்து 7 சீட்டர்லயே ஃப்ரெண்ட்ஸ் கிங்னா 2 தான் இப்ப இருக்குது. ஓகேங்களா, சஃபாரியும் எக்ஸ்யூவியும். எக்ஸ்யூவி வந்து இப்போ புது மாடல் வந்துக்குது. எக்ஸ்யூவி எல்லாம் நான் ஓட்டி பார்த்துட்டு ஆல்ரெடி எனக்கு தெரியும். இப்போ புது மாடல் வந்து எப்படி இருக்குதுன்னு வந்து நம்ம வந்து உட்காந்து ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பிளஸ் வந்து ஸ்கார்பியோ கூட ஒன்னு பார்த்தோம். பட் ஸ்கார்பியோ வந்து அவுடேட்டட். இவர் வானா அப்படின்றாரு. மெரிடியன் பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கணும். பார்த்தோம்னா ஐடியா வச்சிருக்கோம். ஓகே ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்யூவி பார்த்தலாம். டைம் இருந்துச்சுன்னா நம்ம மெரிடியன் போகலாம் அப்படின்ற பிளான்ல இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இப்படிதான் பார்க்க போறீங்க. ஸ்கார்பியோ பயங்கரமாக இல்லை, அதுவும் செக் பண்ணி பார்க்கலாம். கண் பாரு. இது வந்து 3rd டாப். இது இங்கே நின்றுங்கிறது X7. ஆமாம் அப்படிலாம் அப்படி சூப்பர். வேறு இதுக்கு வந்து கரெக்டாக அந்த இன்டீரியர் கொடுத்துக்குறாங்கப்பா. பிளாக் ஸ்டேரிங் எல்லாம் கொடுத்துக்குறாங்க இந்த மாடலுக்கு. டாப் மாடலுக்கு இது மட்டும் ப்ரௌன். இது 24 கலர் கேச்சிருது. டாப் வந்து ஒயிட் சீட்டு. இதுவே டோனு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்டீரியர் வைஸ் எனக்கு எக்ஸ்யூவி தான் பிடிச்சிருக்கு. எக்ஸ்யூவி சூப்பராக இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. சஃபாரி பயங்கரமாக இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. லாரி மாதிரி அது அப்படி இல்லை. ஆனால் வந்து என்னென்னா இன்டீரியர்லாம் அது ரொம்ப பழைய ரிட்டர்ன் பண்ணுறது அந்த மாதிரி. இது லேட்டஸ்ட். இது சஃபாரி இன்னும் 2 years பிஃபோர் வந்தது. ஸ்கார்பியோ ஹைட்டா அந்த ஹைட்டு தான் சொல்லலாம். ஹைட் பயங்கரமாக. இது கூட இப்போ புது அப்டேட் வரப்போகுது. இது பழைய மாடல் தான். இது கூட இது பழைய மாடல். புக்கிங் என்ன பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காருக்கு வந்து 5 மாதம் ஆகுமா புக்கிங் பண்ணால். இங்கே பாருங்களேன், பேக் விட்டு வந்துட்டுக்குது. நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது காரு செம்மையாக இருக்குது. பட் இந்த கலர் தான் நான் யோசனை பண்ணுறது தான் இருக்குது. இது வந்து பேசிக் மாடலு. நம்ம வந்து ஓட்டி பார்ப்போம். மெயின் வந்து இந்த 3 ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது. இது 4 ஸ்க்ரீன் வேறு லெவலில் இருக்குது. 3 ஸ்க்ரீன் நல்லா இருக்குது. இந்த மாடல் கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னன்னா இல்லை, அதை நம்ம எல்லாமே எதிர்பார்க்குற மாதிரி வராது. மாடலில் பிளாக் இருக்காது, ஒயிட்னா நம்ம கவர் போட்டு டாப் மாடலில் இருக்குதுல்ல இந்த லெதரெல்லாம், இதெல்லாம் வந்து பிளாக்கு, இந்த கலரு ப்ரௌனு. இங்கே பாரு ஆல்ரெடி கழிச்சு பாரு. இங்கே இதுதான் சொல்கிறேன். இவங்க பண்ணிந்து பிளாக்காகவே இருந்திருந்தேன் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவள் கை குழந்தெல்லாம் இருக்குல்ல, அப்போல்லாம் என்ன பண்ணுவோம், ஒயிட் சீட்டில் அது லைட்டாக கை அழுக்காக இருந்து பட்டாலே தொச்சு வைக்கணும். அப்போ தொச்சு கூட வைக்க முடியாது. சீட்டை எத்தனை வாட்டி தொச்சு வைப்பீங்க. ஸ்கார்பியோ வந்து வாங்கலாம், பட் இப்போதைக்கு வந்து இது அவுடேட்டடு. ஆனால் பயங்கரமாக இருக்கு. அது மாதிரி இருந்துச்சு. ஓவல் ஆகும். அதான் சொன்னாங்க. தார் ராக்ஸ் மாதிரி தான் அது. ஆனால் இது நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா தான் இருக்கும். உட்காந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக வாபிள் ஆகும். சஃபாரி 1 மாதம் புக் பண்ணா, இது இப்பயே புக் பண்ணால் தான் 5 மாதம் ஆகும். இப்போ ஓட்டி பார்க்கலாம், நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா யோசிக்கலாம், கேட்டுன்னு போகலாம் எப்படி லோனு அதெல்லாம். ஏன்னா நம்ம காரை விற்கணும் இல்லை.
எக்ஸிபிஷன் எங்கள் அப்பா பற்றி எனக்கு தெரியும். ஆனால் வந்து எக்ஸ்யூவியில் என்ன பிரச்சனை தெரியுமா, 6 மாதம் வெயிட்டிங் பீரியட் கூட விட்டுரு, சீட்டு வந்து நம்ம டாப் மாடல் எடுத்தோம் ஒயிட் சீட்டு. பாப்பா என்ன பாப்பா வந்துருச்சுன்னா காலி இல்லை சீட்டு. டாடி எதுனாலும் ஒயிட் கலர் எல்லாம் ஃபுல் உள்ள இது பாப்பா சுச்சு காக்காலாம் போச்சுன்னா ஆமாம் போட முடியாதாம்மா, ஏன்னா வென்டிலேட்டர் சீட்ஸான் எல்லாமே. ஏசி வரும், ஏர் பேக் வரும்ல அந்த சீட்ஸு, ப்ளஸ் வந்து ஏர் பேக்ஸ் இருக்குமா, அதனால நீங்கள் மாற்றவும் முடியாது. ஆனால் டாப் மாடல் போயிட்டா ஒயிட் தான் அப்படின்ட்டாங்க. நம்மளுக்கு தேவை மேனுவல், கரெக்டாக மேனுவலே வச்சுக்கணும். ஓ வென்டிலேட்டட் சீட்ஸா இது? என்னடா சடனா பின்னாடி ஈரமாவதே யோசிச்சேன். ஓகே இது வந்து என்ன மாடல்ப்பா? இது X7L. AX7L லக்ஸரி வேரியன்ட். ஓகே என்னப்பா ஆஃப் ஆகுது? ஐல் ஸ்டார்ட் ஸ்டாப்ஸ். ஓகே ஓகே, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்ல வேணும்னா அது ஆஃப் பண்ணிக்கலாம். பிரேக் கிளட்ச் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கு புது வண்டியில. ஆமா ஆமா. ஓகே எப்படி மேம்? இந்த லெஃப்ட் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டா? அந்த சர்வீஸ் ரோட் எடுத்துக்கலாம். அந்த சர்வீஸ் ரோடா? ஆஃப் ஆகுது. ஓகே ஓகே, கேர் 2 இது தேர்ட் கோல்டுங்குது கேர். இது இந்த மாதிரி கேர் இல்ல, ரிவர்ஸ் மேல உள்ளது இல்ல இது. ரிவர்ஸ் நீங்க லிஃப்ட் பண்ணிட்டு போடணும் ரிவர்ஸ். ஓகே இந்த சர்வீஸ் ரோடா? ஓகே பார்த்து இந்த ஸ்க்ரீனுக்கு தான் நான் மாற்றப்பட்டது. இது என்னன்னா உங்களுக்கு வந்து 3 டைப் ஆஃப் பிரியும். ஓகே அது வந்து உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர், டயர் பிரஷரிங், ஓகே ஷிஃப்டிங் அதெல்லாம் அது காட்டும். டன். இதுல வந்து உங்களுக்கு வண்டி ரன்னிங்ல இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு கால்ஸ், நேவிகேஷன் ஓகே அதுக்கு ஓகே மட்டும் தான் இது ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஓகே So, இந்த லாஸ்ட்ல இருக்கிறது வந்து உங்களுக்கு OTT ஆப்ஸ். எங்களுக்கு மட்டும். ஆமா உங்களுக்கு டோட்டல் 96 OTT ஆப்ஸ் இருக்கும். ஓ So, அதுல வந்து யூடியூப், ஹாட்ஸ்டார், பிரைம் எல்லாமே 1 இயருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஐ பரவாயில்லையே, கேட்கலான்னு வந்தேன். சரி அல்பத்தனமா இருக்குமே கம்மன் இருந்தேன். 1 இயருக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓகே So, இது என்னன்னாக்கா நீங்க எதுவுமே கனெக்ட் பண்ண தேவையில்லை, உங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்ண வைஃபை தேவையில்லை. அதெல்லாம் வேண்டாம். தேவையில்லை. இது சேட்டலைட் கனெக்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஏன்னா இதுல eSIM இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஓ So, அதனால உங்களுக்கு இதுல யூடியூப் நீங்க வண்டி ரன்னிங்ல இருந்தாக்கா இது ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகும். ஸ்டாப்ல வண்டி இருந்தா ஸ்டாப்ல இருந்தாக்கா இது இதுல ஒர்க் இருக்கும். ஆகும். அது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சேம் இதுல நேவிகேஷன் யூஸ் பண்ண மாதிரி அது ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், நம்மெல்லாம் பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ என்னன்னா சரியான கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கிறோம் நானும் மோனாவும். அது போகலாமா இது போகலாமா, இல்லை பேஸ்னால் பேஸ் போக மாட்டோம், டாப் மாடலுக்கு செகண்ட் டாப் போகலாமா, எக்ஸ்யூவியா சஃபாரியான்னு சொல்லிட்டு இப்போ 2 இதுவும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து எது இப்போ சூஸ் பண்ணுறதுனே தெரில. பட் சஃபாரிக்குன்னா நம்ம எக்ஸ்யூவி வந்து இப்போ பார்த்த எக்ஸ்யூவி வந்து கம்மி தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா, இன்னொன்று என்னன்னா வெயிட்டிங் பீரியட் வந்து ஜாஸ்தி இருக்குது எக்ஸ்யூவிக்கு வந்து டாப் மாடல் போனோன்னா நம்ம வந்து 5 months வெயிட் பண்ணோமா. இந்த கொஞ்சம் அதுக்கு செகண்ட் மாடலில் புக் பண்ணோன்னா 10 days வந்துடும்மா. ஸோ வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை, ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் சொன்னாங்க. அது வந்து இன்னும் பிளான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்யூவி தான் முடிவு பண்ணோன்னா மேபி என்ன சூஸ் பண்ணுறோம் இந்த 2ல் வந்து அது இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். ஆனால் சஃபாரிக்கு போனோன்னா 1 month டைமு புக் பண்ணோன்னா 1 month ஆகும் அது கார் வர்றதுக்கும். பட் எந்த காருன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்களும் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் வீக் வந்து சஃபாரி போனோம், இந்த வீக் வந்து எக்ஸ்யூவி ட்ரை பண்ணிவிட்டு ஓட்டி பார்த்துட்டோம். ரெண்டும் வந்து அது ஒரு யூனிக்கு, இது ஒரு யூனிக் ஸ்டைலு. அது வந்து எங்களுக்கு வந்து ஃபுல் டார்க்கு, நம்ம கேட்ட மாதிரியே ஃபுல் பிளாக் இருந்துச்சு. இது வந்து அந்த உள்ளே அந்த இன்டீரியர் தான் எங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு. மற்றபடி காரெல்லாம் கேட்டிங்கன்னா காரெல்லாம் சூப்பர் கார் தான். இன்ஜின் வைஸு, பவர் வைஸு எல்லாமே வந்து
சூப்பர் தான். இன்டீரியர் அந்த பேஜ் அண்ட் ஒயிட் கலர் மட்டும்தான். நாங்கள் ஓட்டின காரே வந்து கலீஜாக இருந்துச்சு. இன்னும் யோசனை பண்ணி பாருங்களேன். அதான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அங்கே இங்கேன்னு போயிட்டு வர்றது நாங்கள் ஜாஸ்தி ட்ராவல் பண்ணுவோம், உங்களுக்கே தெரியும். குழந்தை வந்துச்சுன்னா இன்னும் அந்த சீட் கவரெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் சின்ன குழந்தை என்ன பண்ண முடியாதுன்னா சாப்பிட்றதோ இல்லை கீழே போடுறதோ இல்லை எதுனா இழுப்புறதோ எதுனா ஒன்று ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால யோசிக்கிறோம். பட் உங்கள் சஜஷனும் நீங்கள் கொடுங்க, பார்ப்போம் நம்ம எப்போ புக் பண்ண போகிறோம் அதெல்லாம் இன்னும் தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த வருஷத்துக்குள்ளே கார் சேஞ்ச் ஆகிடும். அது வந்து டெலிவரிக்கு முன்னாடி வரோமா இல்லை வந்து ஆஃப்டர் டெலிவரி குழந்தை வந்துட்டு கைக்கு வரோமான்னு தெரியாது. பட் கார் வாங்குறது கன்ஃபார்மு. அதுக்கு வந்து நான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து இன்னும் போக போக வந்து உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் நான் கொடுத்துருவோம். புக் பண்ணிட்ட பிறகு கூட நான் உங்களுக்கு சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.